மகிழ்ச்சியின் சத்தம் வழங்கும் அனுதின தேவமன்னா. Voice of Joy presents Daily Manna by Reverend A. Benedict. Praise the Lord. God loves you so much. இன்றைய தேவ மன்னாவாக இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பெருநாளாக இந்த நாள் இருக்கிறது. இந்த நாளைக்குரிய வசன ஆதாரமாக மத்தேயு 28 அதிகாரம் 6 வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. சொன்னபடியே அவர் உயிர்த்தெழுந்தார். சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். சொல் தவறா நம் இயேசு. இதுதான் இன்றைக்குரிய மன்னாவின் தலைப்பாயிருக்கிறது. சொன்னபடி உயிர்த்தெழுந்தார். சொல் தவறா நம் இயேசு. சொன்னபடி உயிர்த்தெழுந்தார். சொல் தவறா நம் இயேசு. அல்லேலூயா ஆனந்தமே அன்பர் இயேசு உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா ஆனந்தமே அன்பர் இயேசு உயிர்த்தெழுந்தார். சொன்னபடி உயிர்த்தெழுந்தார். சொல் தவறா நம் இயேசு. ஆம், என்னை கேட்கிற அன்பான தேவச்சனமே, அவர் சொன்னபடி செய்தார். என்னாகும் 23 அதிகாரத்திலே 19 வசனம் சொல்லுகிறது, போய் சொல்லு அவர் ஒரு மாந்தர் அல்ல, மனம் மாற அவர் ஒரு மனுபுத்திரர் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனத்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ. இந்த வார்த்தை சொல்லுகிறது, ஆண்டவர் தாம் இன்னவிதமாய் நான் மரிப்பேன் என்றும் இன்னவிதமாக நான் உயிர் தெழுவேன் என்றும் மரணத்தை குறித்தவர் முன்னமே நம்முடைய சீசர்களிடத்திலே சொல்லி இருக்கிறார். யோனா என்பவன் மீனின் வயிற்றிலே 3 நாள் அடைவிட்டு கிடந்தது போல மனுஷகுமாரன் இந்த பூமியின் வயிற்றிலே 3 நாள் இருப்பார் என்று சொல்லி முன்னறிவித்தார். இந்த ஆலயத்தை நீங்கள் இடித்து போடுங்கள், 3 நாளைக்குள்ளே நான் இதை எழுப்புவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார், முன்குறித்தார், தீர்க்கமாய் பேசினார். இதை நம்முடைய சீசர்கள் அந்த நேரத்தில் உணர்வில்லை என்று சொன்னாலும் பின்பு உணர்ந்து கொண்டார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீசர்களை மறுரூபமலைக்கு அழைத்து சென்று சீசர்களுக்கு முன்னதாக மறுரூபம் அடைந்தார். அங்கே எங்கும் இல்லாத ஒரு பிரகாசம் அவரிடத்திலே காணப்பட்டது. அவரோடு கூட எலியாவும் அவரோடு கூட மோசேயும் பேசுகிறவர்கள் போல அவர்களுக்கு ஆண்டவர் தரிசனமாய் காண்பித்தார். அந்த காரியம் நடந்து முடிந்த பிற்பாடு அந்த மலையிலிருந்து கீழே இறங்கி வரும்போது ஆண்டவர் சொன்னார், நீங்கள் இப்போது கண்ட அந்த தரிசனத்தை மனுஷகுமாரன் மரித்து உயிரோடு எழுந்திருக்கும் வரைக்கும் யாரிடத்தில் சொல்ல வேண்டாம் என்று சொன்னார். ஆம், என்னை கேட்கிற அருமையான தேவச்சனமே, அவருடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய மரணம் அது முன்குறித்ததாயிருக்கிறது. அவருடைய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் முன்குறித்ததாயிருக்கிறது. முன் சொல்லப்பட்டபடியாகவே, முன் தீர்மானிக்கப்பட்டபடியாகவே அநேக புத்தகங்களிலே தீர்க்க தரிசனமாய் முன்குறித்து எழுதப்பட்டிருக்கிறபடியாகவே ஆண்டவர் அந்த வார்த்தைப்படியாகவே உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். கேட்கிற அருமையான தேவச்சனமே, அவர் உயிர்த்ததினாலே நாமும் உயிர்த்தெழக்கூடியவர்களாய் இருக்கிறோம். அவருடைய ஆவி உங்களில் இருக்குமே என்று சொன்னார். நீங்கள் மாம்சத்துக்குற்றவர்களாய் இல்லாமல் ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். அவர் உயிர்த்தெழுந்தது போல நீங்களும் உயிர்த்தெழுவீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நம்முடைய வார்த்தையின்படி நடப்போம் என்று சொன்னார். நிச்சயமாக நாமும் கூட அவருடைய உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவர்களாய் காணப்படுவோம் என்கிறதிலே சந்தேகமில்லை. நாம் ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய உயிர்த்தெழுதல் நாளிலே கேட்டுக்கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகள் யாவரும் ஆண்டவரே, நீர் எங்களுடைய உயிர்த்தெழுதலுக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா ஒரு ஆண்டவரே உதாரணமாய் இருக்கிறது போல
உம்மை பின்பற்றுகிறவர்கள் அவர்களும் உயிர்த்தருவார்கள் என்கிற வார்த்தையின்படியாக நாங்கள் உயிர்த்தெழ பண்புள்ளவர்களாய் நாங்களும் காணப்பட எங்களுக்கு நீர் உதவி செய்ய வேண்டும் என்று செபிக்கிறனப்பா. எங்களுடைய பிரயாசங்கள் ஒன்று விருதாவாய் போகாதபடிக்கு நீர் எங்களை பொறுப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று செபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.